அனைவருக்கும் வணக்கம் and a very happy Thursday. இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE 5G மறுபடியும் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தலாம். Snapdragon 888 Plusல இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போது லிஸ்டிங்கும் ஆயிருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தலாம். Realme தரப்புலேருந்து மறுபடியும் சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன், இன்னும் சொல்ல போனால் 7000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தலாம். டெக்னிக்ஸ் நம்பர் 543ல இன்னைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட் ட்விட்டர் ப்ளூ, அதாவது ட்விட்டருடைய பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் வந்து இப்போ iOS யூசர்ஸ்க்கு சிலருக்கு அவைலபிளாக இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ட்விட்டர் V8.68 இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் iOS டிவைசஸில் வந்து சில பேருக்கு இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் மந்த் இந்தியன் யூசர்ஸாக இருந்தால் ₹269, அதே நீங்கள் வந்து யூஎஸில் இருந்தீங்கன்னா $2.99. ஸோ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க எனேபிள் பண்ணலாம். அன்டூ ட்வீட், புக் மார்க் ஃபோல்டர், ரீடர் மோட், இந்த 3 ஃபீச்சர்ஸும் எனேபிள் ஆகும் அப்படின்னு தெரியுது. அதே சமயத்தில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ட்விட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ கலரில் தான் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ, பிங்க், ஆரஞ்சு, எந்த கலர் வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதோடு வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ட்வீட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் போய் படிக்கணும் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய புது புது ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொண்டு வரதா தெரியுது. ஸோ நீங்கள் ட்விட்டர் யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த பேட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து தற்சமயம் iOSக்கெல்லாம் எனேபிள் ஆன மாதிரி தெரியுது. நேற்று தான் பேடிஎம் ஸ்கேம் பார்த்தோம். அதுக்குள்ளே இன்னொரு ஸ்கேம் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் ரொம்பவே வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கதா தகவல் வெளியாக இருக்குது. இந்த மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து 3 மாதத்துக்கு ஃப்ரீ இன்டர்நெட் தராங்க ஆன்லைன் எஜுகேஷனுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து எல்லா இடமும் ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கு. அதோடு நீங்கள் எந்த டெலிகாம் ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி, வோடஃபோன், ஏர்டெல், ஜியோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ இன்டர்நெட் அப்படின்னு தான் ஒரு போஸ்டர் வந்து ஃபார்வர்ட் ஆகிட்டுருக்கு. அந்த போஸ்டரை கிளிக் பண்ணும்போது இன்னொரு வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஃபோட்டோ இல்லை ரிலையன்ஸ் ஜியோடைய சிஓ ஃபோட்டோ எல்லாம் போட்டு வந்து உங்ககிட்ட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம், உங்களுடைய பெயர், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மெசேஜை ஃபர்தராக நீங்கள் உங்கள் 10 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா வந்து இந்த 3 மாதம் இன்டர்நெட் ஆஃபர் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்புக்கு வருது. இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 3 மந்த்ஸ்க்கு வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து இன்டர்நெட் ஃப்ரீயாக எனேபிள் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேம் லிங்க்கை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் பார்த்தா வாட்ஸ்அப்பில் வந்து யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. இதை வந்து 100% ஒரு ஸ்கேம் மெசேஜ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வாட்ஸ்அப் யூசர்ஸ்க்காக வாட்ஸ்அப் மறுபடியும் ஒரு புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தற்சமயம் வந்து பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிக்கர்ஸை சர்ச் பண்ணுறது. ஸோ நீங்கள் அதிகமாக ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க சேட் பண்ணும்போது வந்து அதை வந்து ஈஸியாக சர்ச் பண்ணுறதுக்காக வந்து ஒரு டூல், அதாவது ஒரு சர்ச் பார் வந்து இனிமேல் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்சமயம் டெஸ்டிங்கில் இருக்க, கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும், எஸ்பெஷலி ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. Huawei ஃபைனலாக அவங்களுடைய ஹார்மனி OS அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஸ் ஆல், ஆல் ஆஸ் ஒன், இந்த டேக்லைன் கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், இந்த OS வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஹுவாவியோட எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து பேடோ, இது ஈஸியாக வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் அப்ளையன்சஸ் இருந்தால் அதையும் வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதோ எல்லாமே வந்து இந்த OSல பண்ணுற மாதிரி வந்து சில வீடியோஸும் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய டைம்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹுவாவி யூசர்ஸ்க்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைம்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் யூசர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ஈவெண்ட்லேயே ஹுவாவியுடைய P50 சீரிஸ் இதோட ஃபர்ஸ்ட் லுக் கொடுத்துருக்காங்க. கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய கேமரா சென்சார்ஸோட லான்ச் ஆகிற மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் டீசர் இமேஜ் வந்து ரிவீலாக இருக்கு. அதோட வந்து வாட்சஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹுவாவி வந்து இந்த ஈவெண்ட்டில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. iQOO C3 இந்தியாவில் ஜூன் 8 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசர் மூலமா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து இந்தியாவுடைய சிஇஓ, அதாவது iQOO இந்தியா சிஇஓ வந்து நிறைய இடங்களில் வந்து இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸும் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் 25,000 வந்து இந்தியாவில் iQOO C3 லான்ச் ஆகும். ரெட்மி Note 10 Pro Max, அதே சமயத்தில் ரியல்மியுடைய X7 Max, OnePlus Nord CE 3 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே டஃப் காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா OnePlus Nord CE வந்து Snapdragon 750Gல லான்ச் பண்ணுறாங்க.
சொல்கிறாங்க. அதே iQOO Z3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 768G. ஸோ கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். ப்ரைஸிங் அண்டர் 25,000 அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து இது மற்ற ஸ்மார்ட் ஃபோனுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கும் அப்படிங்கிறது கிளியராக இருக்குது. ஆப்பிளுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் iPhone 13 பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இங்கே ரிவீலாக இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது வந்து 12 விட 13 வந்து கொஞ்சம் பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஐஃபோனுடைய 13 சீரீஸில் 13 Pro Max அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4352, அதே 13 and 13 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3095, அதே iPhone 13 mini வந்து 2406. இந்த பேட்டரி கெப்பாசிட்டியோட iPhone 13 சீரீஸ் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இதுதான் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளாக்ஷிப் தான் வாங்குவேன், ஐஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்னா ஐஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அடுத்த ஃப்ளாக்ஷிப்பில் இவ்வளோ தான். ரியல்மியுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் குளோபல் லான்ச் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. June 3 மேலே எப்போ வேணால் லான்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ குளோபல் லான்ச் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் கம்மிங் சூன் அப்படின்னு டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. யூரோப்பில் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன், இதோட விலை, அதுக்கப்புறம் இதோட கலர் வேரியன்ட்ஸ் எல்லாமே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிள் சீப்பஸ்ட் ஃப்ளாக்ஷிப்பாக இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். இது ஸ்னாப்ட்ராகன் 888 சூப்பர் AMOLED பேனலில் கொடுக்குறாங்க. 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரான்னு ஒரு ஓவரால் ஃப்ளாக்ஷிப் ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட விலை யூரோப்பில் வந்து 35,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படி தெரியுது. பொதுவாக யூரோப்பில் லான்ச் ஆகிறத விட இந்தியாவில் கம்மியாக தான் லான்ச் ஆகும். பட் யூரோப்லேயே 35,000 அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் iQOO 7 லெஜெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 38,000 39,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை விட கம்மியாக வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 888. ஸோ ரியல்மி GT ஒரு சிப்பஸ்ட் ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ரியல்மி மறுபடியும் சிப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இதுக்கு முன்னாடி ரியல்மி 8 5G இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து $100 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து June 3, அதாவது இன்னைக்கு நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ June 3 அன்னைக்கு பார்க்கலாம் என்ன ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொண்டு வராங்க. $100 அப்படின்னு சொல்லும்போது பட்ஜெட் கேட்டகரியில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்ராக்சிமேட்டாக 7,000க்கு. எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க? ரியல்மி தரப்புலேருந்து ஒரு பட்ஜெட் 5G. Qualcomm உடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சிப்செட் ஸ்னாப்ட்ராகன் 888+. ஆல்ரெடி வந்து இதோட ஃபீச்சர்ஸ், Geekbench ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ இந்த சிப்செட்டில் வந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து 10ஆல் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ 10ஆல் லிஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது சைனா லான்ச் அப்படின்னு சொல்லலாம். இங்கே லிஸ்டிங்காக இருக்க பிராண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Asus தரப்புலேருந்து ஸ்னாப்ட்ராகன் 888+ல ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.78 OLED பேனல் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. கூடவே 64 மெகா பிக்சல் டூவல் கேமரா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 வந்து Asus தரப்புலேருந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன். இதோட அவுட்லுக்கும் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. OnePlus வந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி OnePlus 9 சீரீஸ் இந்தியாவில் இருக்குது. இப்போ 9T இவங்க கொண்டு வராங்க. ஸோ இந்த 9T சீரீஸாக இல்லாமல் வந்து ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ வந்து OnePlus 9T நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம். 9T Pro வந்து அவங்க லான்ச் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சோர்சஸ் மூலயமா ரிவீலாக இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்ததா 9T வந்து சாம்சங்குடைய E4 OLED பேனலில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இவங்க கொடுக்கலாம் அப்படி தெரியுது. அவுட்லுக் வந்து எப்படி 9 சீரீஸ் இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போது. OnePlus 9T கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlus Nord CE 5G இந்தியாவில் June 10 அன்னைக்கு லான்ச் ஆகும்போது ஒரு லைட்டர் வெர்ஷன், லைட்டர் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதோட நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோவும் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தற்சமயம் இவங்க ரிவீல் பண்ணியிருக்க டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த புது டீசரில் வந்து ஹெட்ஃபோன்ஸோட வந்து மியூசிக் கேட்குற மாதிரி வந்து இமேஜஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா வந்து OnePlus Nord CE வந்து 3.5mm ஆடியோ ஜாக்கோட லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் மிஸ்ஸிங்காக இருந்தது. பட் இந்த வாட்டி 3.5mm ஆடியோ ஜாக்கோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே சமயத்தில் வந்து நாடை விட ஒரு ஸ்லிம்மர் வேரியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. ஸோ OnePlus Nord CE 5G 3.5mm ஆடியோ ஜாக்கோட நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். iQOO Z3 எத்தனை வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட லான்ச் ஆகும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்வி
கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் AMD. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ப்ரெஷ் வைட்டி. கங்க்ராச்சுலேஷன் ப்ரெஷ் வைட்டி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.